போட்டு அது நைட்டு ஃபுல்லாக வெந்து வந்து காலையில் அதை எடுத்து சூப் வச்சு குடிப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த எலும்பில் இருக்க அந்த மஜ்ஜையெல்லாம் வந்து இறங்கியிருக்கும். ஆனால் நம்மளுக்கு இப்போ அந்த வசதியெல்லாம் இல்லை. அதனால் வந்துட்டு நம்ம ஒரு குக்கரில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ ஆட்டுக்கால் சூப்புக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அது மேலே வந்து நம்ம இந்த ஆட்டுக்காலெல்லாம் தூக்கி போட்டு மஞ்சத்தூள் போட்டு இதை லைட்டாக ஒரு 2 பிரட்டி விடணும். எண்ணெயில் வந்து அது நல்லா கொஞ்சம் மிங்கிளாகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்கள் இந்த அளவு, இது வந்து ஒரு 4 to 5 ஸ்பூன் அளவு வருங்க. ஸோ 5 ஸ்பூன்ஸ் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு அரைச்சதை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த காலும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா மிங்கிள் ஆகி வரணும். ஸோ அந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்து அந்த காலோட மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் வந்து அந்த காலோட ஸ்மெல்லெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் இதை நீங்கள் வதக்கி விடுங்க. அது ரெண்டுமே நல்லா சேர்ந்து நல்லா இஞ்சி பூண்டு வந்து நல்லா மணமாக வரும்போது அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் சூப்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணுறோம். நான் இதில் வந்து 2 சொம்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா,